கோயம்புத்தூர் மாநகராட்சியில் பணிபுரிகின்ற தினக்கூலி தொழிலாளர்களான துப்புரவு பணியாளர், ஓட்டுநர், கிளீனர், மலேரியா துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட 5566 தொழிலாளிகளுக்கு உரிய அரசாணை 62 படி குறைந்தபட்ச சம்பளமும் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை கடந்த தேர்தல் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் அனைத்து தொழிலாளர்களும் நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லி அந்த அரசு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை கடந்த 5 ஆண்டு அடையடிக்கும் திமுக அரசு செய்யவில்லை. ஆனால் தொடர்ந்து கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களாக நிறுவனங்களுக்கு எங்களை மாற்றியிருக்கிறார்கள். நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் மாநகராட்சி தொழிலாளர்களாவார்கள். எங்களுடைய பணி நிரந்தரம் என்பது இன்றைக்கு அரசாணைகள் 116 என்பது போடப்பட்டுள்ளதால் கேள்விக்குறியாக உள்ளது. அரசு அறிவித்த அரசாணை 62 படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த குறைந்தபட்ச சம்பளம் 721 ரூபாய் என்று 2021 போடப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அரசாணை என்பது இன்று வரை 3 ஆண்டுகளாகியும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எங்களிடத்தில் சம்பளம் வழங்காமல் மாநகராட்சி நிர்வாகம் ஏமாற்றி வருவதை கண்டித்து இன்றைக்கு எங்களுக்கு பணி நிரந்தரம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த குறைந்தபட்ச சம்பளம், தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என உள்ளிட்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இந்த மனு போராட்டத்தை என்பது மனுவை ஏற்று மாநகராட்சி மாவட்டத்துடைய நீதியரசரான மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையான பணி நிரந்தரம், குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், வடமாநில தொழிலாளர்களை மறைமுகமாக திணிக்கின்ற நடவடிக்கையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டு இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகளை நேற்று தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரிவித்தாங்க. அதாவது என்னன்னா, எங்களுக்கு கூலி உயர்வு கம்மி, அப்புறம் இந்திக்காரங்களை கொண்டு வந்து வடமாநிலத்தை சார்ந்த இந்திக்காரங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கி அவங்களுக்கு வேலை இல்லாமல் 2 ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள ஒரு ஷிஃப்ட் இந்திக்காரங்களும் ஒரு ஷிஃப்ட் இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்களும் செய்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்களோட ஆதரவு கேட்டாங்க. தளபதி சார்பாக எங்களுக்கு ஏதாவது ஆதரவு பண்ணி கொடுங்க, நாங்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. நாங்கள் தமிழக வெற்றி கழகத்து சார்பாக தளபதியோட அறிவுறுத்தலின்படி மாநில பொதுச்செயலாளர் கோவை கிழக்கு மாவட்ட அண்ணன் யுவராஜ் அவர்களோட அறிவுறுத்தலின்படி இதில் கலந்துருக்கோம். இல்லை, இப்போ கலெக்டர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கோரிக்கைகள் என்னென்னு இப்போ தான் சேகரிச்சிருக்கோம். நேற்று தான் எங்களுக்கு தெரிவித்தாங்க. இப்போ அவங்களோட கோரிக்கைகள் என்னென்னு கேட்டிருக்கோம். இல்லை, இது முக்கியமான, அதாவது தூய்மை பணியாளர்கள்ங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. எல்லாத்துக்கும் கூட ஒரு கவசம், போலீஸு, மிலிட்ரி அவங்களுக்கு கூட ஒரு கவசம் இருக்குது. இவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை. அதனால் தூய்மை பணியாளருங்கிறவங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அவங்களுக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பாக இப்போ அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை ஏற்றா பார்க்குறோம், இல்லை நாளைக்கு தலைமையினுடைய உத்தரவின்படி ஒரு ஆர்ப்பாட்டம் அது மாதிரி அவங்களுக்கு சார்பாக நடக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த குறைந்தபட்ச கூலி 777 ரூபாய். ஆனால் ஒப்பந்தம் எடுத்திருக்கிற நிறுவனம் அந்த தொழிலாளிகளிடத்துல அடித்து தர வேண்டிய தினக்கூலியை நாள்தோறும் கொள்ளையடிச்சு வர்றாங்க. குறைந்தபட்ச கூலி 240 ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. 540 ரூபாய் அவர்களுக்கு மனம் போன போக்கில் தான் தர்றாங்க. ஆட்சியில் அறிவித்த 770 ரூபாய் தினக்கூலி தருவதில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். எங்களுடைய பணத்தை தனியார் நிறுவனம் கொள்ளையடிக்குது. சுகாதாரத்தின் மீது அக்கறை இல்லாமல் நடந்துக்கிறாங்க. இதில் அரசு மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்கோடு நடந்து வர்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் தனியார் நிறுவனத்தை இந்த மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு எவ்வளோ சம்பள ரசீது தரணும், வேறு மாநில தொழிலாளர்களை வேறு மாநில தொழிலாளர்கள் வேலைக்கு அனுமதிக்க கூடாது, உள்ளூர் தொழிலாளர்களுக்கு பணி வழங்கணுங்கிற கோரிக்கை வலியுறுத்தி நீங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். தொழிலாளர் நல சங்கத்தில் லேபர் கோர்ட்டில் இந்த நிறுவனம் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனத்துக்கு கோவை மாநகராட்சி ஒப்பந்தம் வழங்கி இருக்கிறது. அவர்கள் எப்படி ஒப்பந்த நிறுவனங்கள் எப்படி தொழிலாளர்களுடைய நல சட்டங்களை எப்படி பாதுகாப்பாங்க? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் அரசு எங்களுக்கு ஆட்சியில் அறிவித்த தினக்கூலி 770 வழங்க வேண்டும் கோரிக்கை வலியுறுத்தி மனு கொடுக்கிறோம். எஃப்சி எந்த வண்டிக்கும் இல்லை, இன்சூரன்ஸ் எந்த வண்டிக்கும் இல்லை. இது எப்படி ரோட்ல போகும்போது பொதுமக்கள் ஏதாவது விபத்து ஏற்பட்டா டிரைவர் தான் பொறுப்பாகிறாங்க. இதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகளுடைய பொறுப்பு தானுங்க.